சொந்தங்களுக்கு வணக்கம். சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கலாம்னு கடையில போய் கேட்டோம்னா மினிமம் 25000 ரூபாய் சொல்லுவாங்க. அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் ஏசி வந்து வாங்க முடியாது. நம்மள பொறுத்த வரைக்கும் ஏசி அப்படினா அது வந்து ஏர் கூலர் தான். இந்த வீடியோல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வாங்குற மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்ல ரெண்டு ஏர் கூலர் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா ஒன்னு வந்து சின்ன சைஸ், இன்னொன்னு வந்து பெரிய சைஸ். இது வந்து உங்களுக்கு அமேசான் Flipkartல கிடைக்காது. இந்த ரெண்டு ஏர் கூலரையும் நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து வீடியோட கடைசில சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏர் கூலர் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஒன்னு வந்து சின்ன சைஸ், இன்னொன்னு வந்து பெரிய சைஸ். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ரூம் இல்ல வந்து சிங்கிளா ஒருத்தவங்க யூஸ் பண்றவங்களுக்கு இது சூட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து சூட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் சின்னதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏர் கூலரோட பொட்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏர் கூலர் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் இவங்க வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஏர் கூலரோட வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 9 லிட்டர். நீங்கள் மேக்ஸிமம் 9 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணி இந்த ஏர் கூலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கும் வந்து ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வரும் இல்லையா, அதை வந்து லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்விங் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேனுவலாக தான் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு எந்த சுவிச்சஸுமே கிடையாது. இதை வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 3 லெவல் வரைக்கும் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹனிகோம் டைப்பில் ஒரு பிளேட் வந்து இருக்குது. இது எதுக்காகனா நம்ம ஏர் கூலர் யூஸ் பண்ணும்போது நிறைய டஸ்ட்லாம் இதில் வந்து உட்காரும். ஸோ இதை வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளேட்டை வந்து நீங்கள் கழட்டிக்கலாம். ஒரு 4 பட்டன் இருக்குது. அந்த 4 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பிளேட்டை கழட்டி நீங்கள் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்போர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஏர் கூலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கிப்புல் வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு தின்னான கார்ட்போர்ட் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் அப்படியே தண்ணி வந்து ஊற்றுன்னு வைங்களேன். இப்படி ஊற்றி இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நனைஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வெளியே வந்து ஏர் வந்து நல்லா கூலிங்காக வரும். அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளைனாக தான் இருக்குது. கீழே மட்டும் ஒரு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம எங்கேயோ ஊருக்குலாம் போகிறோம், அந்த மாதிரி டைமில் தண்ணி வந்து ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஏர் கூலரோட டாப்ல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். ஐஸ் கியூப் போடணும் அப்படின்னா இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வந்து கீழே இறங்கி. ஸோ இந்த ஏர் கூலர்ல இருந்து காற்று எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இதை ஆன் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஏர் கூலர் இருக்க இடத்துல இருந்து ஒரு 7 ஸ்டெப் தள்ளி போனோம்னா எவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ தூரத்துக்கு இதுல இருந்து வர காற்று வந்து வருது. ஸோ ஓரளவுக்கு ஒரு குட்டி ரூமை கவர் பண்ணுற அளவுக்கு இதுல இருந்து காற்று வருதுன்னு சொல்லலாம். அண்ட் எல்லா ஏர் கூலர்லையும் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதனோட சவுண்டு தான். சவுண்டு அதை போட்டோம்னா ரொம்ப பெரிய சவுண்ட் வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ இதனோட சவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்லோ, அதுக்கடுத்த ஸ்டெப்பு. ஸோ ஹைலியே வச்சுட்டேன். இவ்வளோதான் சவுண்ட் இருக்குது. அண்ட் இதனோட கூலிங் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. நான் வந்து தண்ணி ஊற்றியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நார்மல் ஃபேனும் ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது கூலிங் பொறுத்த வரைக்கும். இந்த ஏர் கூலர் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரூமில் இருக்கீங்க, தனியாக ஒரு ரூமில் இருக்கீங்க, எனக்கு மட்டும் ஒரு ஏர் கூலர் வேணும்னா தாராளமாக இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வருது. இதை வந்து நீங்கள் அமேசான் Flipkartலாம் தொலைவினீங்கன்னா கிடைக்காது. இதை நான் எங்கே வாங்கினேன்னா சேலமில் இருக்க குவாலிட்டி டிவி உலகம் அப்படின்ற இடத்துல தான் வாங்கினேன். இந்த கடையோட நம்பரும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இப்போ ஸ்க்ரீன்லையும் தெரியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏர் கூலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணி வைப்பாங்க. அடுத்து வந்து வீட்டு யூஸ்க்கு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஏர் கூலர் வேணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஏர் கூலர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபேமிலிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ஏர் கூலர். இதனோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா கூல் ஹெட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இதனோட பாக்ஸ்லேயே இதனோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 சைடும் வந்து அந்த கூலிங் பேட் வந்து வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனால் இந்த ஏர் கூலரில் 3 பக்கமும் அந்த கூலிங் பேட் வந்து வரும். லோ லெவல் நாய்ஸ், அதாவது சத்தமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இதனோட கூலிங் வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் இதனோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 30 லிட்டர். நீங்கள் 30 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த ஏர் கூலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கூலர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இதில் இருக்க இந்த ஸ்விங் பிளேடு, லெஃப்ட் ரைட் ஸ்விங் பிளேடை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக மேலே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏர் கூலரில் நீங்கள் மேலே கீழேயும்
சைட்லேயும் வந்து அந்த காற்றை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் சின்னதாக வந்து 2 பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் கூலரில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 கூலிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில், பேக்கில், அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் வந்து 3 கூலிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 பக்கமும் கூலிங் பேட் இருக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதிலிருந்து வர காற்று வந்து நல்லா கூலிங்காக வரும். ஸோ 3 பக்கமும் கூலிங்காக இருக்கும்போது ஃபேன் வெளியே தள்ளுற காற்று வந்து நல்லா கூலிங்காக வரும். அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் கூலருக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டேங்க் இருக்குது, அதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் மோட்டர் மூலிமா பம்ப் ஆகி இந்த கார்போர்டு எல்லாமே நனைச்சு நமக்கு வந்து கூலிங்கான காற்று வந்து வரும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பம்புக்காக, வாட்டர் பம்பிங்கை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விங், அந்த பிளேடு ஸ்விங்குக்காக கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்த ஸ்விங்கை வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேனோட ஸ்பீடு ஹை, மிட், லோ அப்படின்ட்டு 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏர் கூலரையும் நான் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து நல்ல ஒரு ரூமை வந்து கவர் பண்ணுது. ஒரு ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஏர் கூலராக இருக்கும். ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, கூலிங் பேடில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து வக்கிப்புல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூலிங் வரும். ஆக்சுவலாக இப்பயும் நல்லா கூலிங் வருது, இருந்தாலும் வக்கிப்புல் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூலிங் வரும். இதனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வருது. இந்த ஏர் கூலரையும் நான் குவாலிட்டி டிவி உலகத்தில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான ஏர் கூலர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ஏர் கூலர் வந்து ஒரு பர்சனல் யூஸ்க்கு, ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ்க்கு தாராளமாக சூட் ஆகும். இதனோட விலை வந்து 2500 ரூபாய். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா இந்த ஏர் கூலர், இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஒரு ஏர் கூலராக இருக்கும். இதனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3500 ரூபாய் வருது. இதுக்கும் அதுக்கும் ஒரு 1000 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஏர் கூலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அவங்க டோர் டெலிவரி வந்து பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீடு தேடி ஏர் கூலர் வந்து வரும். ஸோ வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இந்த வெயில் காலத்தில் ஒரு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் கூட இருக்கலாம். ஸோ அவருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.